பொறுத்தவரை வந்து அரசிட்ட உதவி தேவை. இறக்குமதியை கட்டுப்படுத்த மட்டும்தான். கட்டுப்படுத்தினா தான் இந்த தொழில் வாய்ப்புகள் வந்து மக்களுக்கு கிடைக்கும். ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த காணொளியில் பார்க்க இருப்பது யாழ்ப்பாணம் சுழிபுரம் மேற்கில் எஸ் தயாபரன் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஆணி தொழிற்சாலை பற்றி. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பார்த்தீர்களானால் அரசு மற்றும் தனியாரால் நடத்தப்படும் சில கைத்தொழிற்சாலைகள் உள்ளன. இந்த வகையில் சுழிபுரத்தில் எஸ் தயாபரன் என்பவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து மத்திய கிழக்கு நாடொன்றுக்கு சென்று அங்கு தொழில் புரிந்து மீண்டும் தனது சொந்த ஊருக்கு திரும்பி உள்ளூர் உற்பத்தியினை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஆணி தொழிற்சாலையை ஆரம்பித்துள்ளார். இந்த தொழிற்சாலையானது அண்மையில் ஜூன் 1ஆம் தேதி 2023 வைபவ ரீதியாக திறந்து வைத்திருந்தார். இவ்வாறான நிலையில் இந்த தொழிற்சாலையில் ஆணிகள் எவ்வாறு தயாரிக்கப்படுவது மற்றும் சந்தைப்படுத்தல் குறித்து இந்த காணொளியில் பார்ப்போம். வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நீங்கள் வந்து ஆணி உற்பத்தி செய்கிறீங்களான்னு? ஆமாம். இப்போ வந்து இந்த ஆணி உற்பத்தி செய்கிறாண்டா இந்த எப்படி நீங்கள் இதை உருவாக்குறீங்க? இந்த ஆணி எப்படி தூண்டு வெட்டி ஒரு உற்பத்தி செய்யுங்க? ஆணியோட பேசிக் என்னென்னா வந்து ஒவ்வொரு கேஜி சைஸு, அதாவது கேஜி என்று சொல்லலாம், எம்எம் என்று சொல்லலாம். அந்த வழியில், அந்த அளவிட வழியில் எங்களுக்கு மூலப்பொருள் வந்து ஒரு 6.5 இந்த கம்பி இருக்குன்னு வைங்களேன். இந்த கம்பியை நாங்கள் என்ன பண்ணணும், அதாவது டையில் போட்டு ஒவ்வொரு சைஸ் ஆகணும். அதாவது ஒவ்வொரு அளவிட வரும். அளவிட வரைக்கும் அங்கே 8 கேஜி, 10 கேஜி, 12 கேஜி, 14 கேஜி, 16 கேஜி, அப்படி ஒவ்வொரு கேஜி வந்து உண்டு. அப்போ அந்த கேஜில் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு சைஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 3 இன்ச்சு எண்ணெய்க்குள்ள 3 இன்ச்சு 8 கேஜி, சரிங்க. அடுத்தது 2 இன்ச்சு 10 கேஜி, அப்படி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்குது ஒவ்வொரு இதுக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த கம்பியை, அதாவது இந்த மிஷினோட பேர் வந்து வயர் ராவிங் மிஷின். வயர் ராவிங் மிஷினில் போட்டு, அப்போ இதே பாருங்கள், இங்கே ஒரு ரோலர் ஒன்று இருக்கும். அதாவது வந்து இதில் கம்பியை போட்டு இது சுட்டிக்கிட்டே இருக்கும். இந்த இடையில ஒரு ரோலர் போடுவோம். இதை அந்த ரஸ்ஸு இது எல்லாத்தையும் வந்து இந்த பவுடர்களை கீழே கொட்டும். கொட்டினா இதில் வந்து வயர் ராவிங் பவுடர்ன்ற ஒரு பவுடர் இருக்குது. என்ன பேர்? வயர் ராவிங் பவுடர். வயர் ராவிங் பவுடர் மணல் மாதிரி இருக்கு. ஓ, அப்போ இந்த வயர் ராவிங் இது டெக்னிக்கல் வந்து கெமிக்கல் நேம் இருக்குது. அப்போ இந்த வயர் ராவிங் பவுடரை இதில் விட்டுட்டு எங்களோட எவ்வளவு கொள்ளளவு இருக்குது எங்களோட, அதாவது ஸ்டீல் வயரு, அதை வச்சுட்டு இந்த ட்ரம்மில் கொழுவணும். அதாவது நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொழுவி வச்சிருக்கிறேன், இங்கே போட்டு. அப்போ ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு வந்து லோடு கல்குலேஷனுக்கு வந்து மோட்டர்ஸ், அதாவது வந்து மோட்டர்ஸ் வந்து இத்தனை ஹெச்பி கோஸ் பவர்ன்றது கண்டிப்பாக அந்த கல்குலேஷனில் கொடுக்க வேண்டியது. இதுக்கு தனியாக கொடுக்கணும். இத்தனை கோஸ் பவர் தேவை இருக்குது என்பது எங்களோட புல்லிங் லோடு இருக்குது. மெக்கானிக்கல் கல்குலேஷனில் வந்து புல்லிங் லோடு, ஒரு லோடை வச்சிருக்கிறது வேற, இந்த சைஸை வந்து கீழே இருந்து எடுக்கிறது வேற. அப்போ அந்த மாதிரியான கண்டிஷனில் வந்து எங்களோட கல்குலேஷன் எப்படி கொடுக்கும்போது அந்த மோட்டர் ஹெச்பி, அதாவது எக்ஸாம்பிள் இது வந்து 22 ஹெச்பி, 22 கோஸ் பவர் மோட்டர். அப்போ இதே மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணி எல்லாருக்கும் தெரியும் இந்த ஃபீல்டில் எல்லாக்களுக்கு. அப்போ நாங்கள் வந்து நீங்கள் கேட்டதுக்கு பதில் சரியான முறையில் கொடுக்குவோம். அப்போ இதே ப்ராசஸில் வந்துச்சு. இதுக்குரிய தனி பேர் இருக்கும் இந்த மிஷினுக்குரிய. இதுக்கு இதோட பேர் வயர் டிராவிங் என்ற வரைதல், அதாவது மீள் வரைதல் உண்டு. இப்போ ஒவ்வொரு மெக்கானிக்கல் வரும்போது அப்படி ஒரு வேர்ட்ஸை சொல்லலாம். வயர் டிராவிங் அன்றைக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு படம் வரைகிற மாதிரி தான் இதையும் ஒரு அடுத்த ஒரு சைஸுக்கு இதண்ட போறீங்க இழுத்து. அப்போ இது ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ்ல இருக்குது. அப்போ வயர் டிராவிங் மிஷின் என்று தான் இதை சொல்லுவீங்க. இது சிங்கிள் ட்ரம்மு. சரி சரி. இதே மாதிரி 2, 3, 4 ட்ரம் வச்சும் ப்ராசஸ் இருக்கு. இங்கே இல்லை, எங்கள்கிட்ட ஒரு ட்ரம் தான் இருக்கு. 4 ட்ரம் உள்ளதும் இருக்கு. அப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் பண்ணி காட்டுறேன். ரைட், ஓகே. இப்போ இதே ப்ராசஸ் தான் இழுத்து இந்த பாக்ஸுக்கு இங்கால வந்து இது வந்து 6.5 இருந்துச்சுண்டா, 6.5 mm. இங்கால வந்து 5.8. இது அங்கட கன்வெர்ட் ஆகுது. அப்போ கன்வெர்ட் ஆகும்போது 5.8 ஆகிடும்.
அப்போ எங்களுக்கு என்ன சைஸ் தேவை இருக்குது, அடுத்த சைஸ் இந்த சைஸா, அடுத்தது 10 kg அப்படி என்ற வந்து இந்த ஒவ்வொரு இந்த டைஸை மாற்றிக்கொள்ளலாம். இது ஆரம்ப ப்ராசஸ் வந்து இந்த நெயில், அதாவது ஆணியோ அல்லது ஒரு வேலிக்கு கட்டுக்கிற கம்பியோ அல்லது ஒரு வெல்டிங் ராட், அந்த மாதிரியான ப்ராசஸுக்கு இந்த மாதிரியான ஒரு செயற்பாடு இருந்துதான் அடுத்த ப்ராசஸ் என்ன தேவைக்குரியது இருக்கிறதுக்கெல்லாம் போயிடும். சரிதான். இதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ இந்த சிறிய இந்த மிஷின்கள் இருக்குது தானே 2? ஓமாம். இது வந்து ஆணியை வெட்டுதா வருது இது? ஓமாம். அதாவது வந்து இப்போ உதாரணம் வந்து இது வந்து இந்த கம்பி வந்து நாங்கள் அதில் ரோல் இழுத்திருக்கிறோம். இழுக்க வந்து இது 10 kg. 10 kg அண்டைக்கெலாம் வந்து இப்போ 10 kg வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிருந்து 4 இன்ச்சு 3 இன்ச்சு ஆணி, 3.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு ஆணியெல்லாம் கொடுக்கலாம். அதாவது வந்து ஒரு வேலை களத்துக்கு என்ன மாதிரியான தேவை இருக்குது அந்த தேவைக்குரிய மாதிரி தான் நாங்கள் அதை கொடுக்கலாம். அப்போ இப்போ எங்கள் இலங்கையில் வந்து கொழும்பு, புத்தளம், அந்த எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரியான சில கம்பெனிகள் இருக்குது. அவர்கள் எல்லாம் இப்போ காலங்காலமாகி செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஃபீல்டில் நாங்கள் இருந்ததன் காரணமாக தான் சில மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருந்ததால் வந்து எங்களுக்கும் ஒரு எண்ணம் தோன்றியது, நாங்களும் இதை செய்து ஒரு சிறிய கைத்தொழிலை வந்து செய்யக்கூடியதாக இருக்க வேணுமென்றதான் எந்த நோக்கம். நீங்கள் வந்து என்ன வெளிநாட்டில் நாங்கள் வந்து மத்திய கிழக்கில் வந்து 22 வருடம் 2001 வந்து நான் போயிருந்தேன். அப்போ இதை வந்து நாங்கள் கண்டினியூ ஆகிட்டு நாங்கள் அங்கே இருக்கிறதுக்கு காலநிலை பிரச்சனைகள் இருக்கு, உடம்பு அந்த மாதிரியான இதுகள் இருக்கும்போது சிறு சிறு சேமிப்பில் வந்து நாங்கள் இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்கிறோம். சொந்த இதில் தான் கொண்டு வந்துருக்கிறோம். அதனால் வந்து எங்களுக்கு இது பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு அப்புறம் வந்து சேல்ஸ் எப்படி போகுதுன்றது வந்து நாங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு தீர்மானிக்கிறோம். இப்போ இந்த இயந்திர சாதனம் எல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? இயந்திர சாதனம் எல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தோம். இந்தியாவில் ஒரு சில நபர்கள் இந்த ஃப்ரெண்டுகள் இருந்ததால் வந்து அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது வந்து இதில் வந்து என்னென்ன வந்து 10 kg போட்டிருக்கோம். 3 இன்ச்சு வந்து இந்த மெஷினில் செட் பண்ணியிருக்கோம். அப்போ 3 இன்ச்சு செட் பண்ணியிருக்க மண்டைகளை வந்து இதான தானே இது இந்த அடுத்த ப்ராசஸ் இருக்கு. போயிட்டு பொலிசிங்க்கு போவோம். இதான் இந்த 3 இன்ச்சு ஆணி. என்ன இது? 3 இன்ச்சு ஆணி. அப்போ ஆல்ரெடி வந்து நாங்கள் இது வச்சிருக்கிறோம். குழுவி தயார் நிலையில் இருக்குது. இப்போ உங்களுக்கு தம்பி சுற்றி விடுங்களா பார்த்தோம் நம்ம. இப்போ உங்களுக்கு இந்த மிஷினரிக்கு வந்து நான் ஆப்ரேட் பண்ணி காண்பிக்கிறேன். சரி. இந்த ஆரம்பத்தில் வந்து இதோட மெயினான ஆம்னு சொல்றது அது ஆம். இந்த ஆமில் வந்து அங்கே ஒரு போல்ட் இருக்கு தானே, அந்த போல்ட்ல இருந்து எங்களுக்கு வந்து இந்த சைஸுகள், அதாவது வந்து இது வந்து 1 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு மட்டும் இந்த மிஷின் ஒர்க் ஆகும். அதாவது இந்த 1 இன்ச்சிலேருந்து வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு அந்த ஆணியின் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பி மாறுபடும். சரி, கம்பி மாறுபடும். அப்போ இந்த ஆமில் தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இல்லை இது கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மிஷினில் வந்து நாங்கள் இப்போ வந்து போட்டிருக்கிறது வந்து 10 kg போட்டிருக்கிறோம். அதாவது இப்போ தற்போது எங்களுக்கு ஓட இந்த 2 இன்ச்சு ஆணி அடிக்கிறதுக்காக இப்போ 2 இன்ச்சு ஆணிக்காக வந்து 10 kg போட்டிருக்கிறோம். இதே சேம் சிஸ்டம் தான் இதுக்கும். கலர் மட்டும் மாறி இருக்கிறது. கலர் மட்டும் மாறி இருக்குது. அதில் வந்து ஹோஸ் பவர் வந்து ஒரே ஹோஸ் பவர் தான் இல்லாமல் இதே ப்ராசஸ் தான், ரெண்டும் ஒரே ப்ராசஸ் தான். இது நான் இப்போ நான் செட் பண்ணியிருக்கிறது வந்து 2 இன்ச்சு 2 இன்ச்சு ஆணி.
2 இன்ச்சு ஆணி. இருக்குதானே ஆணி இந்த முனை கத்திடுங்க. இந்த முனையை வெட்டுறதுக்கு வந்து இது வந்து டைமண்ட் ஒரு மெட்டீரியல் இருக்கு. இது இல்ல டைமண்ட் இந்த முனையை வெட்டுறது தானே. இந்த முனையை வெட்டுறது வந்து கத்தி, அதாவது இங்க இருக்கு இந்த இரண்டும், இந்த இரண்டும் வந்து கத்தி. சரிதானே. இந்த கத்தி சில நேரங்களில் உங்களுக்கு வந்து தேஞ்சு போகலாம். இந்த இதே வடிவம் தான் காணும் கண்டிக்கு. சரிதானே. அப்போ இது சில நேரம் தேஞ்சிட்டா அந்த கிரைண்டர் இதில் போட்டு அதுக்குரிய இது வச்சு நாங்கள் இதை இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சு அந்த கத்தியை தீட்டுறதுக்கு தான் இந்த மிஷின். அதாவது பேசிக்காட்டு அதுக்காகத்தான் பெறும். சில நேரங்களில் இப்படி பிடிக்கலாம், இப்படி பிடிக்கிறது தேய்வு தேய்க்கிறதுக்குரியது. கூறாக்குறது இதுதான். இப்படி போயிட்டு வந்து இந்த டைமிங்கில் வந்து அடித்தடித்து வந்து இந்த முனை வந்து வெட்டுப்படும். இந்த இயந்திரம் என்ன செய்யுது? அதாவது இது வந்து பாயிண்ட் மேக்கர்னு சொல்றது. எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு டை சைஸ் இருக்கு 6 mm. இப்போ நாங்கள் வந்து 6.5 6 mm ஆக்கணும்னா அந்த கம்பி இந்த தலைப்பு இருக்கு தானே, தலைப்பை வந்து அந்த 6 mm இந்த ஹோலுக்குள்ளே போகிற மாதிரி எடுக்கணும். அப்போ இங்கே ஒரு சைஸ் இருக்கு. அதாவது வந்து என்னென்னு சொல்றது, இன்றைக்கு வந்து அந்த அது இந்த அளவுடைய குறைக்கிறதுக்கு இதுல போட்டு எடுக்க வேண்டிய ஸ்கேலிங் மிஷின் சொல்றது. டி ஸ்கேலிங் மிஷின் ஆங்கிலத்தில் இருக்கான். ஏன்னா வந்து இப்ப இருக்கிற அளவுடைய அந்த பொயிஞ்ச வந்து, அதாவது தலைப்பு பொயிஞ்ச வந்து மாட்டக்கூடியது டி ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. ஊசியில 100 ஒரு ஊசி என்ன இருக்கு, ஊசியில ஆரம்ப பொயிஞ்சும் அதை விடக்கு மேலே ஏறி வர்றது மாதிரி தான் அதுக்குரியது. அதே மாதிரி இதை அமர்த்தி கூறாக்கி நுழைக்கிறது டி ஸ்கேலிங் மிஷின். நாங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆணியை எடுத்து பொலிசிங் மிஷின் சொல்றது. பொலிஷர் இது இந்த இதை திறந்துட்டு இதுக்குள்ள போட்டு ஒரு 15 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் அப்படி வந்து போட்டு சுத்தினா இந்த ஆணி வந்து கலர் மாறும். அதாவது வந்து இதுல இருந்த கருப்பு தன்மைகள், இதுல உள்ள பிஷர்கள், அதாவது அந்த கருக்கு வெட்டுக்கள் அதெல்லாம் வந்து விடுபட்டு போயிடுது. இது வந்து சேஃப்டிக்காக வந்து நட்டு போட்டு டைட் பண்றது. சுற்றும் தானே, இதே மாதிரி சுற்றும். ஆணியை போட்டுட்டு சுற்றி விட்டா இந்த போலீஸ். சில பேர் உமி பாவிக்கலாம், சில பேர் மணல் பாவிக்கலாம். உள்ளுக்குள்ள அந்த உமி அல்லது மணல் பாவிக்கலாம். மணல் அண்டைக்குள்ள வந்து சாண்டில் வந்து ஒரு சாதாரணமானது இல்லை. அந்த இன்னும் பேர் சொல்லுவாங்க, சாண்டல் தான் சொல்லுவாங்க. மண்ணை அந்த மாதிரி நல்ல ஒரு முயற்சி தான். இங்க வந்து ஒரு தொழில் வாய்ப்பு ஆக்களை கொடுக்குறேன்னு நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இனி போக நாங்கள் எங்களை தேவைக்குரிய வேலை ஆட்களை எடுத்து ஒரு கைத்தொழில் மாதிரி அப்படியே மேற்கொண்டு வர்றதுக்கு மாதிரி இது சம்பந்தமா இங்க கிராம சேவை பிரிவில் பிரிய செய்யறாங்க. எல்லாம் ஆல்ரெடி பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கொடுத்து எல்லாம் எடுத்து எல்லாம் அரச
விதிமுறை என்ன இருக்குது, அரச விதிமுறையில் தான் நாங்கள் அந்த கட்டட அனுமதி எடுத்து எல்லாமே செய்திருந்தோம். இது எங்களோட பர்சனல் ஆகிட்டு தான், சொந்த இதாகிட்டு தான் செய்திருக்கோம். மற்றும்படி ஒரு அரசு இதுகளோ இது ஒன்றுமே இல்லை. என்ன அனுமதிகள் தேவை இருக்கு அந்த அனுமதிகள் எல்லாம் எடுத்து அதுக்குரிய இது மாதிரி எப்படி உங்களை உதவி செய்கிறோம்னு சொல்லியிருக்கேன். எங்களுக்கு என்ன பொறுத்தவரை வந்து அரசிட்ட இருந்து உதவி தேவையில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாமல் நாங்கள் அதை ரன் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து இப்படியான ஒரு உற்பத்திகள் இருக்கும்போது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை கட்டுப்படுத்த பண்ணுறது தான். கட்டுப்படுத்தினா தான் இந்த தொழில் வாய்ப்புகள் வந்து மக்களுக்கு கிடைக்கும். இப்போ கம்பி நாங்கள் எங்கட நாட்டில் எடுக்கல, குறைவு, இத்தனைக்கும் குறைவு. இப்போ இந்த சுருள் இந்த இருக்குது தானே கம்பி, சுருள் கம்பி நீங்கள் எங்கே வாங்குவீங்க? இது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வாங்குகிறோம், குழம்புலேருந்து மாடு எடுக்கிறோம். இன்னும் வந்து அதில் நாங்கள் இப்போ ஆரம்பித்த காலத்தோட வச்சிருக்கிறோம். இது எங்களுக்கு எங்கே வந்து ஒரு சரியான முறையில் ஒரு டீலர் இருக்கிறார், அந்த டீலரை தேர்வு செய்து அவரோட தொடர்பு கொண்டு தான் இது எடுக்க வேண்டிய இது வரும். மற்றது இப்போ இந்த ஆணியல் இல்லாத நீங்கள் கொடுக்க தான் போறீங்களா? நீங்கள் சந்தைப்படுத்தல மேற்கொள்வீங்க? சந்தைப்படுத்தலுக்கு இப்போ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சந்தைப்படுத்தல் இப்போ எங்களுக்கு சாதகமான முறையில் வரும்போது கெமிக்கல் பவுடர்னு சொன்னீங்க. அது வயர் டிராவிங் பவுடர். பவுடர், அந்த வயர் டிராவிங் பவுடர். இந்த பவுடர் வந்து நீங்கள் யாழ்ப்பாணம் இருக்குமே இல்லை கொழும்புல எடுக்கணும்? இது வந்து எங்களோட நாட்டில் உற்பத்தி கிடையாது. நாங்கள் இது வெளியிலேருந்து தான் கொண்டு வரணும். வந்து சுவிட்சர்லாந்து இருக்குது, ஜெர்மனி இருக்குது, இந்தியன் இருக்குது. அப்போ ஒரு தரம் ஒரு குவாலிட்டி வந்து மாறிக்கொண்டிருக்கு. இந்த விலை எப்படி இருக்கும்? நீங்கள் வாங்கினே நம்ம கிலோவோ இல்லாட்டி? நாங்கள் ஒரு ட்ரம் ஆகிட்டு எடுத்துருந்தோம். அந்த பிரச்சனை நேரத்தில் எடுத்து தலை இந்த விலை நிலங்கள் மறந்து போயிட்டு. இந்த மூலப்பொருள் எல்லாம் இங்கே எடுக்கிறது. இந்தியா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து. இப்போ இதில் இப்போ கொழி இருக்கிற இயந்திரங்கள் எல்லாம் இந்தியா தயாரிப்போ இல்லாட்டி எந்த நாடு? அதாவது வந்து இப்போ மோட்டர்ன்னு சொன்னால் மோட்டர் வேறு நாடாக இருக்கும், மற்றது சில மூலப்பொருட்கள் வேறு நாடாக இருக்கும். மேனுஃபேக்சர் மட்டும் வந்து இந்தியா. இந்தியா தான். ஆமாம், எங்களோட நாட்டுக்கு உகந்தது அதுதான் இந்தியா. ஏன்னா அவ்வளோ அந்த ரேட்டுக்கு எங்களோட நாட்டுக்கு உகந்தது. ஆரம்ப காலங்களில் வச்சிருந்துருக்குறாங்க ஜெர்மனி, யூகே மிஷினரி எல்லாம் இருந்திருக்குது. அவ்வளோதுக்கு பொருளாதார நிலைமையில் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது மேலதிகமாக நீங்கள் என்ன விஷயம் சொல்ல இருக்கிறீங்க தொழில் வாய்ப்பை பற்றி? தொழில் வாய்ப்பை பற்றி நாங்கள் வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கும் போது அதை ஒரு முயற்சி ஒன்றதை எடுத்தால் இடைநிறுத்தக்கூடாது. அதில் இறுதி முடிவு என்னவென்றதை அது சாதகமாகவும் அமையலாம், பாதகமாகவும் அமையலாம். அதன் செயற்பாடு அவரவர்களோட திறமைகளில் தான் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக. தம்பி இருக்கிற இந்த தம்பியை நம்மளோட இவர் வந்து எங்களோட மருமகன் படித்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவருக்கு வந்து சிறிய ப்ராக்டிஸ், அதாவது வந்து ஃப்ரீயான நேரங்களில் இதை எப்படி இயங்குறது கொள்வது என்ற மாதிரி ஒரு படிப்பு. ஒரு இந்த டியூஷன் இல்லை, ஸ்கூல் இல்லை, இப்போ ஸ்கூல் லீவு தானே, அதில் வந்து அவருக்கு இடக்கிட வந்து அதை பற்றி விளங்கப்படுத்தல், தெளிவுபடுத்தல், என்ன ஃபால்ட்டு வரும், அதை எப்படி கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து இப்போவே சொல்லிக் கொடுப்போம். சயின்ஸில் இருக்குந்தானே படிக்கிறார். படித்து முடிய வந்து அவருக்கு ஒரு ஃபீல்டு வரும். இந்த ஃபீல்டில் ஒரு திறமையாக வந்தாருண்டா அவர் ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி தொழில்களை செய்கிறதுக்குரிய சாத்தியங்கள் இருக்கிறது. சரியான இதுவரைக்கும் இந்த இயந்திரங்கள் எவ்வாறு இயங்குகின்ற சம்பந்தமாக ஆணி தயாரிக்கிற எப்படி என்ற சம்பந்தமாக சொன்னீர்கள். என்னோட இணைந்திருந்தமைக்கு நன்றி. வணக்கம்மா. நன்றி, வணக்கம். இவரது இந்த உள்ளூர் உற்பத்தி செயற்பாடானது மிகவும் சிறப்பான ஒன்றாக அமைந்துள்ளதுடன் நீங்களும் தொடர்பு கொண்டு இங்கு உற்பத்தி செய்யப்படும் ஆணிகளையும் பெற்று அவரது உற்பத்தியினை ஊக்குவிக்க முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். என்னை ஜாலி ரூஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.